friends, welcome to Thirindarum. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளா வந்து டயட் எக்சர்சைஸ் அப்படினு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க எலஸ்ட்ரீங்களா அப்படினு சொல்லிட்டு ரொம்பலாம் இளைக்கல ஒரு 1.5 கிலோ அந்த மாதிரி தான் கம்மியா இருக்கேன். இடையில பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டேன். அதனால தான் இது ஆக்சுவலா நான் வந்து இப்ப திடீர்னு ஒரு சிலர் கேட்டாங்க திடீர்னு என்ன நானாவது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் திடீர்னு எல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு 2 வருஷமாவே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பேக் பெயின் இருக்கு. ஆக்சுவலா நான் டாக்டர்கிட்ட போனதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னைக்கு அது சம்பந்தமா தான் உங்களுக்கு வீடியோ. டாக்டர்கிட்ட போனப்ப சொன்னாங்க நார்மலா எல்லாத்துக்கும் வர பேக் பெயின் தான் லேடிஸ்க்கு டெலிவரிக்கு அப்புறம் வரும்ல அந்த மாதிரி பேக் பெயின் தான் எனக்குமே. போனப்போ நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா எக்ஸசைஸுங்கிறது கண்டிப்பா வேணும். அது இருந்தாதான் கண்டிப்பா உங்களுக்கு பேக் பெயின் இருக்காது. கண்டிப்பா நான் அது பண்ணின வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமாவே பேக் பெயின் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும்ல. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அது இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டயட் சொல்லிட்டு ஒரு சில ஃபுட் எல்லாம் நான் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. டயட் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் போனப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அயன் லெவல் கம்மியாக இருக்குது. அயனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க. எனக்கு வந்து இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்றது தான். ஏன்னா எனக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்றது சுத்தமாகவே பிடிக்காது. கொஞ்சம் குழந்தைத்தனமாக தான் ஏன்னா இவ்வளோ பெருசாயிட்டீங்க டேப்லெட் கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு என் பையன் இருக்கு அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க டேப்லெட். ஆனால் என்னால் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா போட்டால் வாயிலே அப்படியே வச்சுக்கிடுது. அதுக்கப்புறம் உயிர் கசப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், துப்பிடுறது, வாமிட் எடுக்கிறது, இந்த மாதிரி பல காமெடி எல்லாம் பண்ணுவேன். அதனால எனக்கு டேப்லெட்டுங்கிறது சுத்தமாகவே பிடிக்காது. அதுக்கப்புறம் அயன் டானிக் கொடுத்தாங்க. அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நேரம் விட்டு ஒரு நேரம் விடாம வந்து நான் குடிச்சிடுவேன். ஆனால் சுத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டேப்லெட் அப்படிங்கிறதே பிடிக்காது. ஒரு ஃபீவருக்கு போனாலே ஒரு 4 நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னா ஒரு நேரம் சாப்பிடுவேன். லேசாக ஃபீவர் விட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஆள் தான் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போனப்போ எனக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. நான் சொல்லிட்டேன் டாக்டர்கிட்ட நீங்கள் கொடுத்தாலும் எனக்கு 1 மந்த்துக்கு கொடுத்தாங்க. நான் கொடுத்தாலும் கண்டிப்பாக என்னால் சாப்பிட முடியாது. ஏன்னா நான் சாப்பிடவும் மாட்டேன். அது என்னால் முழுங்கவே முடியாது. என்ன எப்படி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க நீ தண்ணியில் கரைச்சி குடிச்சிக்கோ. அப்புறம் குடிச்சு அடுத்த நிமிஷமே வந்து இந்த குழந்தைக்கெல்லாம் தண்ணி வாயில் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால் சத்தியமாக முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முழுங்க. ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடும். ஒவ்வொரு நாள் போகவே போகாது. இதே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிருக்கேன். அதான் நான் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதனால நான் இன்னைக்கு வந்து அப்புறம் டாக்டரே எனக்கு சொன்னதான் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஒரு 3 வீக்ஸாக இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சரி அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. டேப்லெட் சாப்பிட்றதுனால டாக்டர்ஸ் வந்து சரி நீங்கள் டேப்லெட் எடுக்காட்டி போது இதை மட்டும் வாரத்துக்கு 2 முறை வந்து நீங்கள் இதை வந்து குடிங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து போன் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில லேடிஸ்க்கெல்லாம் வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேடிஸ் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலம் சின்ன பொண்ணுங்களாக இப்போ நம்ம பாட்டி இருக்கிற மாதிரி நம்ம அம்மா அவங்க கிடையாது. அம்மா அவங்க இருக்கிற மாதிரி இப்போ நம்ம கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி நம்ம பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால குழந்தைகளுக்கு யார் வேணா குடிக்கலாம்னு சொன்னாங்க. நான் தான் குடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லலை. யார் வேணா குடிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா பின்னாடி வர்ற காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டுங்கிறதெல்லாம் எதுவுமே இப்போவே நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம பசங்களுக்கு சுத்தமாக அது கிடையாது. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சரி இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாள் மட்டும் வாரத்தில் எல்லா நாளும் நான் எதுவுமே தான் டயட் மாதிரி தான் எல்லாமே கண்டிப்பாக நான் வந்து செய்கிறது கிடையாது. வாரத்தில் 2 நாள் தான். இல்லைன்னா சுத்தமாகவே அது பிடிக்காம போயிடக்கூடாது. ரெகுலராக எடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது. இல்லை அதனால வாரத்தில் 2 நாள் தான். அது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருப்பு எள் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம். பெரும் சீரகம் சொல்லுவோம்ல சோம்பு அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஆக்சுவலாக இது ஒரு 1 ஸ்பூன் சொன்னாங்க எனக்கு. ஆனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டால் என்னால் வந்து குடிக்க முடியல. அதனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது அப்பப்போ பண்ணி வந்து உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நானும் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் போன வாரம்லாம்
ஆக்சுவலாக நான் சாப்பிட்டேன். ஆனால் என்ன ப்ராப்ளம்னு வருதா, எனக்கு இந்த சோம்பு இருக்குல்ல, அந்த சோம்பு சேர்க்க 1 ஸ்பூன் போட்டிருந்தேன். அதனால் எனக்கு ஒரு மாதிரி அந்த சோம்போட ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னால் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கலை. சரி, அதனால் சோம்பை மட்டும் கம்மி பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஸ்டோர் பண்ணுறதை விட அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பாருங்கள், இது நல்லா வெடிக்கணும். இப்போ இந்த கருப்பு எள் பார்த்தீங்க அப்படின்னா வெடிக்கணும். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு தான் சேர்த்துக்கணும். கமெண்டில் கேட்பீங்க வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதுக்கு கருப்பு எள்ளு தான் சேர்க்கணும்னு அவங்க சொன்னாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும். இந்த மாதிரி வெடித்த பின்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நீங்கள் ராகி மாவு சேர்த்துக்குங்க. 1 டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும் 2 ஸ்பூன் அளவு இந்த ஸ்பூனில் ராகி மாவு. அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து இப்போ நான் பாலில் தான், இது பாலில் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து குடிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டம்ளருக்கு வரும். இது வந்து இப்போ நான் நைட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 1 ஸ்பூன் வந்து நைட்டுக்கும், இன்னொரு ஸ்பூன் பாதி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலத்துக்கும் வச்சுக்குவேன். நல்லா இந்த மாதிரி ராகி மாவை கருக்க விடாமல் வறுத்துக்குங்க. அதோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அப்போ நம்ம குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். நம்ம ராய் கூழெல்லாம் குடிப்போம் இல்லை, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கால்சியம் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ராகியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இருக்கிற எல்லா தானியங்களை விட ராகியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இருக்குது. ராகி, கருப்பு எள்ளு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மற்றது காட்டிலும் அதிகம்தான். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பொடியாக பாதாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, நல்ல பொடியாகிற அளவுக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதைய 1 டம்ளர் பாலில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பால் எடுத்திருக்கேன். பால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக குடிப்பெல்லாம் கொஞ்சம் இது வெதுன்னு குடித்தா நல்லாயிருக்கும். டீ, காஃபி எல்லாம் குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சூட்டில் குடித்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் கண்டிப்பாக சேர்க்காதுங்க, நாட்டு சர்க்கரை சேர்க்குறது தான் நல்லது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடி சேர்த்துக்கிறேன். அந்த மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வடிக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வடிச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெதுன்னு குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சக்கரை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் சக்கரை எடுத்துக்காதீங்க. இதுக்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெல்லம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பனக்கல்கண்டு சொல்லுவோம்ல, பனை வெல்லம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒயிட் சக்கரை கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ இதை நம்ம நார்மலாக காஃபி, டீ எல்லாம் குடிப்போம், அந்த மாதிரி குடிச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் வெதுன்னு இருந்தது அப்படின்னா உனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. எனக்கு வந்து அந்த சோம்போட வாசம் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ராகி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ராகி கூழ் அந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைட்டும் காலையிலும் 1 டம்ளர் மட்டும் குடிங்க. வாரத்தில் 2 நாள் மட்டும் குடிச்சா போதும், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து ஒரு சிலர்னால நிற்க முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கும். மூட்டு வலி, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வாரத்தில் 2 நாள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கால்சியம் லெவல் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்னொன்று, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து மேக்கப் பண்ணாலும் சரி, எவ்வளோ க்ரீம் நிறைய நான் ட்ரை பண்ணிட்டேன், இருந்தாலும் என் முகம் பார்த்தீங்க அப்படின்னா பொலிவு இல்லாமல் இருக்குது, நெயில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இதுதான் ரீசனாக இருக்குது. கால்சியம் லெவல் கம்மியாக, அயன் லெவல் கம்மியாக இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி இருப்போம். என்ன வந்து ஒரு ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு கெளுமானமாக இல்லைன்னு சொல்லுவாங்க, நிறைய விதமாக சொல்லுவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் சொல்லுவாங்க, ஏன் முகம் கெளுமானமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காத மாதிரியே இருக்கும். என்ன மேக்கப் பண்ணாலும் சரி,
சரி, என்ன க்ரீம் என்ன பண்ணாலும் அதே மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் இதுதான். உங்களுக்கு வந்து கால்சியம் லெவல் கரெக்டாக இருந்தது, அயன் லெவல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நல்லா ஹெல்த்தியாக இருப்போம் அப்படிங்கிறது. ஒரு சிலர்னால நிற்கவே முடியாது, நின்னா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாதுமாங்க, டயர்ட் ஆயிடுது, கை கால் ஓஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி லேடிஸ் நிறைய ஒரு 30+ வந்தாலே போதும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடும். அதனால கண்டிப்பாக வர 2 நாள் வந்து குடிங்க. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் வீடியோ அப்படின்னு நினச்சேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் டயட் அது இதுங்கிறதுனால நான் கொஞ்சம் சாப்பிட்றது இல்லை, அது ஒரு ரீசன் தான். அது இதுன்னு சொல்லி டயட் அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக் பெயின் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கால் வலி இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலீஃப் ஆயிடலாம். அது கூடயே கண்டிப்பாக கால்சியம் லெவலும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பேக் பெயினாக சரி, மூட்டு வலி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கிறது வரும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.